ஹாய், வெல்கம் டு NSM குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ரோட்டு கடை கார சட்னி தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக கார சட்னி வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள். 4 வந்து மீடியம் சைஸ் வெங்காயம், 6 தக்காளி, 4 பல் பூண்டு, வரமிளகாய் வந்து ஒரு 6 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பூண்டு, வரமிளகாய் வந்து போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் வந்து அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தக்காளியை வந்து சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கடாய் வந்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் அதிலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சால்ட், நம்ம வந்து டேஸ்ட் வந்து ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிடுச்சா? இப்போ நம்ம இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் திக்காகும். ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டுத்தில் வந்து எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இதை வந்து சேர்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டதும் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நான் தோசைக்கு வந்து சர்வ் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம